இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 47வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். எகிப்தில் யோசேப்பின் குடும்பத்தார் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். யோசேப்பின் சகோதரர்களில் 5 பேர் தங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லி பார்வோனிடம் சொன்னபோது அவர்கள் எதிர்பார்த்தபடி மேய்ச்சல் நிலம் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படிக்கு அவர்களுக்கு அங்கே பார்வோன் கூறுகிறதை பார்க்கிறோம். மேலும் அரண்மனை மந்தையை மேய்ப்பதற்கு யோசேப்பின் உறவினர்களில் திறமை வாய்ந்த மனிதர்களை தெரிந்தெடுக்கும்படியும் அங்கே பார்வோன் கேட்டுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் 130 வயதான தனது தந்தையை யோசேப்பு பார்வோனிடம் அங்கே அறிமுகப்படுத்துகிற காரியம் நடக்கிறது. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்பது அங்கே உண்மை. என்னன்னு சொன்னால், வயதான புகழ் பெறாத ஒரு யூதன் எகிப்தின் மன்னனை காட்டிலும் பெரியவன் என்பதை சுட்டி காட்டக்கூடிய செயலாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்ம, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம, விசேஷித்த கிருபைகளை பெற்ற நம்ம, இந்த உலகத்தில் எல்லா உலக புகழ் பெற்று வாழ்கிறவர்களை பார்க்கிலும் நம் ஆண்டவரால் விசேஷிக்கப்பட்டவர்களாக, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்களாக நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய விசேஷித்த கிருபையினால் நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இங்கே சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எபிரேயர் 7:7 சொல்லுகிறபடி தன்னுடைய வாழ்நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளவைகளாய் இருந்தன என்று யாக்கோபு கூறி அங்கே பார்வோனை அவன் அங்கே ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம். உண்மையில் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகளில் பெரும்பாலானவை அவனே சம்பாதித்து கொண்ட காரியங்கள் தான். யோசேப்பு தனது வீட்டாரை எகிப்து நாட்டில் மிக சிறந்த பகுதியில் அவர்களை குடியிருக்க செய்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே யோசேப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். உண்மையாகவே அவர்களது வாழ்க்கை செல்வ செழிப்பு மிக்கதாக அங்கே யோசேப்பினால் மாற்றப்பட்டு விட்டது. இப்போ 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, எகிப்து மற்றும் கானா நாட்டு மக்கள் யாவரும் தங்களுடைய எல்லா பணத்தையும் உணவுகளுக்காக செலவழித்த பிறகு யோசேப்பு அவர்களுடைய மந்தைகளை பணத்திற்கு பதிலாக பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு எகிப்திய ஆசாரியர்களுடைய நிலங்களைத் தவிர மற்றவர்களுடைய எல்லா நிலங்களையும் அவன் விலைக்கு வாங்கினான். அதற்கு பதிலாக விளைச்சல்களுக்காக விதைகளை அங்கே யோசேப்பு கொடுக்கிறான். மேலும் அவன் விளைச்சலில் 5ல் 1 பங்கை நிலத்திற்கு குத்தகையாக கொடுக்க வேண்டும் என்றும் அவன் கூறினான். இவ்வாறாக அவன் நேர்மையான ஒரு ஒப்பந்தத்தை செய்து அங்கே பஞ்ச காலத்தில் மக்களையும் காப்பாற்றுகிற காரியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். 27லிருந்து 31 வரையிலும் இஸ்ரவேல் தனது வாழ்வின் முடிவை எட்டிய போது தன்னை கானானில் அடக்க பண்ண வேண்டும் என்று யோசேப்பை ஆணையிடச் செய்கிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு அவன் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான், அதாவது தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி எபிரேயர் 11:21 பார்க்கிறோம். எபிரேய மொழியில் இந்த சொல்லை கட்டில் என்றோ கோல் என்றோ நாம் சொல்லலாம். அது என்ன காரியங்கள்? அதாவது அவன் கடைசி நாட்களிலே ஆண்டவரை சந்தோஷத்தோடு கூட தொழுது கொண்ட காரியங்களானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக முன்னொரு நாட்களில் ஏமாற்றுபவனாக வாழ்ந்த மனிதன் தனது வாழ்க்கையின் இறுதியில் தொழுது கொள்ளுகிற செயலை செய்கிறவனாக அவன் மாறிவிட்டான். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பல விசுவாச பெயர்கள் இடம்பெற்றிருந்த போதிலும் இவனுடைய பெயர் மட்டுமே தொழுது கொள்ளுகிறவன் என்னும் சிறப்பால் அங்கே எழுதப்பட்டு போற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இவன் தேவனுடைய கிருபையினால் நெடுந்தொலைவு பயணம் மேற்கொண்டான். இப்பொழுதோ ஒளி பிரகாசமான மகிமைக்குள்ள அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே அவன் அங்கே செல்ல போகிறான். அதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, மனநிறைவோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதாவது நீதிமான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் இளைஞனாக இருக்கும்பொழுது தாவீதை வழிநடத்தினாரே, நான் இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் இதுவரையிலும் பார்க்கலன்னு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அத்தனையாக போஷித்து பராமரித்து ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தன்னுடைய வாக்கு தத்தங்களை அவர்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு
உன்னுடைய சந்ததியார் எகிப்தில் 400 வருஷங்கள் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். அந்த நேரத்தில் நான் கானானை பாலும் தேனும் ஓடுகிற கானானாக தேசமாக மாற்றி அவர்களை மிகுந்த செல்வாக்கோடு கூட மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வர செய்து இந்த தேசத்தை, இந்த கானான் நாட்டை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை ஆண்டவர் வாக்கருளும்படியாக, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அங்கே எகிப்துக்கு யாக்கோபினுடைய குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தான் சொன்ன வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ளவராக இருந்து அதை நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை சார்ந்து அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.